ஃப்ரெண்ட்ஸ், சில அப்கமிங் மூவிஸோட அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டர் ஓம் ராவத்தோட இயக்கத்தில் பிரபாஸ், கீர்த்தி சனோன், சைஃப் அலிகான் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற படம் தான் ஆதிபுருஷ். ராமாயணத்தை தழுவி எடுத்திருக்கிற இந்த படம் 5 லாங்குவேஜில் ஜூன் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 3D மூவி அப்படிங்கிறதுனால ஐமேக்ஸ் மாதிரியான தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பதியில் இந்த மூவியோட விழா பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மூவியை பற்றி பிரபாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது திரைப்படம் இல்லை, இது ராமாயணம். இந்த மூவியில் நடித்ததை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், என்னோட அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். இந்த படத்தோட அறிவிப்பு வந்தப்போ ராமனா நீ நடிக்கிறியான்னு சிரஞ்சீவி கேட்டப்போ நான் ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சிரஞ்சீவி நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், யாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. எல்லாரோட இதயத்திலையுமே கடவுள் ராமர் இருக்காரு. அவரோட கேரக்டர்ல நான் நடிச்சதை கடவுள் கொடுத்த அருளா நான் நினைக்கிறேன் அப்படின்னு பிரபாஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனிமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 2-3 படம் கொடுப்பேன் அப்படின்னு பிரபாஸ் சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல லியோ மூவில நடிச்சிட்டு வராரு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள். இந்த மூவிக்கு அப்புறமா டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தளபதி 68 மூவில நடிக்க போறாரு விஜய். இந்த சிச்சுவேஷன்ல வர ஜூன் 22 அன்னைக்கு நம்ம இளைய தளபதி விஜயோட 49வது பிறந்த நாள் வருது. அதனால நம்ம விஜயோட பர்த்டே அன்னைக்கு இந்த 2 மூவியை பத்தின அப்டேட்ஸும் வெளியாக போகுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. நம்ம தளபதி விஜயோட பர்த்டே அன்னைக்கு லியோ மூவியோட கிளிம்ஸ் வீடியோ வெளியாக போகுதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்கிறது நம்ம கமலஹாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி 68 மூவியோட டைட்டில் போஸ்டரும் வெளியாக இருப்பதா சொல்லப்படுது. ஆல்ரெடி டைரக்டர் வெங்கட் பிரபு தளபதி 68 மூவிக்கு CSK அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு ஜூன் 22 அன்னைக்கு தான் தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.